தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு KineMasterலேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜ் செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸ்மால் பண்ணி இந்த லைட்டாக அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததும் கரெக்டாக ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிடும். ஃப்ரேம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. அடுத்ததாக இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 சைடு மாறு இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தேவையில்லாத பாட்டை வந்து கிராப் பண்ணிட்டு பிக்சரை வந்து உள்ளக்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களோட பிக்சர் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பிக்சரையும் செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு இந்த பிக்சர் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. இந்த ஃப்ரேமில் வந்து வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அடுத்த பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பிக்சர் நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக இல்லை உங்களோட பிக்சர் ஃபேஸ் தரலைன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு இந்த பிக்சரை இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். லைட்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் 3rd ஃப்ரேமில் வந்து வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அதே மாதிரி உங்களோட பிக்சர் வந்து அடுத்த பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட பிக்சர் வந்து கரெக்டாக தரலைன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான், நம்ம கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் பிக்சர் மட்டும் கொஞ்சம் உள்ளாக்க அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல உள்ளாக்க வந்து வச்சுக்கிறேன். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு அடுத்ததாக நம்மளோட செகண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ஃப்ரேமே அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அடுத்ததாக நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து உங்களோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் அவ்வளோ அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் உங்களோட பிக்சர் எல்லாமே நல்லா டார்க் கலராக தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு 2 முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.